இந்த நாடத்திலே இன்னொரு வேளையிலே சீரவர் சிங்க என் தந்தை பாண்டு மகாராஜன். பாண்டுங்க. ஆமா. 100 ரூபாய் தாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் பண்ற பாண்டா அது வல்ல பாண்டுபுத்திர மகாராஜன். ஓ பாண்டுபுத்திர மகாராஜன் என் தந்தை பெயர். எனக்கோ தாய்மார்கள் 20. சரி. அப்பா 1 அம்மா 2 பாருங்க. குந்தி அம்மா மண்டாய் இப்படி 2 தாய்மார்கள். 2 அம்மா அப்பா 1 அம்மா 2. எனக்கு அதே மாதிரி உனக்கு அதே போடுவான். எப்படி? அம்மா 1 அப்பா 3. எப்படி விளக்கம்? சரி. அண்ணா என்னடா கப்ரா மகாராஜா என்ன திடீர்னு சப்ராங்கடா? எனக்கு கோபம் வருது. சாத்தி எடுத்து அடிச்சிட்டே இருக்கறனே. என்ன சொல்ற? இருங்க சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். இந்த சப்புராங்கிற வார்த்தையில பெரிய சம்பவமே நேற்று நடந்துருச்சு. இது பொய் இல்ல, உண்மைதான். இன்னைக்கு நம்ம செட்ல ஒரு ஆள் லீவ்ல. ஆமா. ஏன் வழின்னு கேளுங்க. இதே மாதிரிதான் நேற்று மோத வேஷம் போட்டு வந்துட்டுங்க. சாட்டி எடுத்து அடி அடிச்சாரு. ஒரு 15 அடி அடிச்சிருப்பாரு. ஆமாங்க. ஏன்னா இவன் சப்ரா சொன்னா கோபம் அதிகம் வந்து அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருந்தாருங்க. திடீர்னு உங்க மாதிரிதான் நெஞ்சு மேல இப்படி கை வச்சுக்கிட்டாரு. ஏன்னு கேளுங்க. அவருக்கு நெஞ்சு வலி எடுத்துக்கிச்சு. இப்ப அடிச்சு நெஞ்சு வலி வந்து. ஆமாங்க. இப்ப அடி வாங்கின கோமாளி கூத்தாடிட்டு இருக்கான். ஆமா தெம்பா கூத்தாடிட்டு இருக்கான். அடிச்ச அந்த வேஷக்காரரை திருச்செங்கோடு சிஎஸ்ல பெட்ல படுத்துருக்காரு. ஆமாங்க. அடி கொடுத்தவன் ஜீகச்சிருக்கான். ஆமா நீங்களும் போயிருவீங்க. ஏண்டா ஜீகச்சுக்கு அனுப்புறதுக்கா இந்த கட்டு அப்புறம் முடியாதுடா முடியவே முடியாது. சப்பு நீயே சப்பிட்டாதான் வேண்டா. இவ்வளவு ரகசியம் இருக்குது இதுக்குள்ள.
போதையும் போதையும் சேர்ந்த ஒரு உலகத்தில் இருக்கிறார். நண்பா ஆனால் டேய் கல்யாணம் என் மனைவி நம்ம கொண்டாட்டி கேட்காது, எத்தனை கொண்டாட்டி கேட்கு. இதுக்கே நீங்க இப்படிங்கிறீங்க. இதுக்கே நீங்க இப்படின்னா இங்க பாருங்க, எங்க அப்பா வந்து எங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, அதாவது எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டான். உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா சரி, எங்க அப்பா எங்க அம்மால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க அப்பனுடைய அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க அப்பா இவனுக்கு அம்மா வந்து இவனுக்கு பாட்டியா ஆகுது. ஆனா நீ கிளவி போச்சுனா கிளவி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. ஏன்னு கேளுங்க, மாசம் கண்டா ஓயப்பணம் 1500 வருது. ரேஷன் கார்டுல அரிசி சும்மா போட்டுறாங்க, பானை 1 லிட்டர் கொடுத்துறாங்க, பருப்பு 1 லிட்டர் 3 கிலோ கொடுத்துறாங்க. இதோட பொம்பளைக்கு என்னங்க வேணும்? வயசு உள்ள கட்டினா மேக்கப் பண்ணிட்டு போற மாதிரி கூட கட்டு கூட்டிட்டு ஓடி போயிடுவா. கிளவி வந்து கட்டோடு கிடப்பா போட்டு சப்ரா சப்ரா சப்ரா. அப்படியா? ஏ நண்பா, என் மனைவி மாதிரி பத்தனை பஞ்சனை 10 பேர் சபை இருக்கு. தொட்டு தாலி கட்டிய உங்க வீட்டுக்காரமா யாருங்க? என் மனைவி. நம் பொண்டாட்டி. உங்க மனைவி. ஆனால் நான் நம்மை நினைத்து அருந்ததி வாசி தொட்டு தாலி கட்டிய என் மனைவி முதல் கல்யாணம் யாரு செஞ்சு தெரியுமா? எட்டாத வெள்ளை வழி தந்தை இளங்குடியாரை கல்யாணம் செய்தேன். பொண்டாட்டிங்க 8 10 வருஷம்
விட்டு பொண்டாட்டிங்களா? யாராருங்க? மலைக்க முடியாத வில்லனை வைத்து அந்த வஞ்சியாலை கரங்கெடுத்து பொண்ணுங்க. பாஞ்சால தேசத்து இளவரசி பாஞ்சாலி முதல் கல்யாணம் செஞ்சு முதல் பண்ணிடுவீங்க. ஆமா நாகலோக தரசி நாகக்கண்ணி அவளும் என் மனைவி. மூணாவதுங்க. ஆயன் தங்கை அழகு சுபத்ரா அவளும் என் மனைவி. திருவதிராபுரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய அல்லி மகாராணி அவளும் என் மனைவி. ஐந்தாவதுங்க. பாதாள அரக்கன் தங்கை போகவதியால் அவளும் என் மனைவி. ஆறாவதுங்க. மேகலோக தரசன் மேகராஜனுடைய குமாரத்தி மென்னவளியால் அவளும் என் மனைவி. ஏனோ மணல் பட்டயத்தை ஆண்டு வரக்கூடிய சித்ராங்கனுடைய மகள் சித்ராங்கதை அவளும் என் மனைவி. யாரு? சேராமராஜனுடைய மகள் பவளக்கொடியாள் அவளும் என் மனைவி. 8 பட்டவஸ்திரிகள். என்ன உங்களுக்கு 8 பொண்டாட்டிங்களா? ஆமாப்பா. என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொன்ன நீ செய்வீங்களான்னு தெரியும். உன் கோரிக்கை எதுவானாலும் நிறைவேற்றப்படும். கேள். எதுக்குமே கோபிக்காமல் நிறைவேற்றப்படும். அந்த 4ல எட்டுலீங்க. நீங்க 4 எடுத்துக்கோங்க. 4 முன்னாடி என்கிட்ட கொடுங்க. கைப்பான பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு லாட்ஜ் ஒன்று கட்டி போனா கொடுத்துனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாட்ஜ் ஒன்று கட்டிங்க. 4 பேர் துட்டுங்க. நம்ம சுரேஷும் அவங்களோட சேர்ந்து கோபிநாத் அவர்களும் பூசாரி அவரும் 3 பேர் 4-5 பேர் உள்ள விட்டுங்க. அவங்க கொடுக்குற வர காசை விட்டுங்க, சேர்த்துட்டுங்க. நேரத்துக்கு சோடு போயிங்க. புதுசா ஒரு லாரி வாங்கிட்டு வந்துங்க. இந்த ஜமாக்காரில் உட்கார வச்சுக்கிட்டு அது மேட்டர் போயிட்டே இருக்கும் போதுங்க பிடிக்காம புளிய மட்டும் நடிச்சுட்டு எப்படி இருக்குங்க. நீ கோடீஸ்வரனாகி லாரி எடுத்து நம்ம ஜமாக்காரங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு புளிய மரத்துல அடிச்சு நிறுத்துறதுக்கு என் பொண்டாட்டி 8 பேர்த்த 4 உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கணும். காசு பண்ணணும். சுரேஷ் கோமாதத்துல எச்சரிக்கையாக இருக்கு. சரி கோபி நீங்களும் தான். கோபி ஆமா. பிங்கடா அண்ணன் பிங்கடா. என்னது எக்காக்கோ எங்க கண்டுபிடிக்கிறான் இந்த பாட்டெல்லாம்? சொல்லி கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் பொண்டாட்டி நான் பார்க்கணும். நீ பாக்கணும். ஏன் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டிவே நீ ஒழுங்கா பார்க்காம தான் ஐஸ்காரன் கூட்டிட்டு வரணும். அந்த சமாச்சாரம் கொட்டிக்காரர் தான் சொன்னாரு. பேசிட்டு இருக்கும்போது இந்த இது அப்படியே புலவுன்னு சொன்னாரு. கம்பெனி செக்ரட்டரி வெளியே சொல்லிட்டாங்களே. நகை கூட கோமாளிக்குது. நான் யாரும் பார்த்து சந்தோஷப்படணும். காவடா அதுக்கெல்லாம் காரணம் யாரும் இவர்தாங்க. அப்படி இருந்தாலும் மாதவா டேய் எனக்கு 8 பேர் எனக்கு தெய்வமாக இருந்தாலும் என் இதயத்தை கொள்ளை கொண்டவள் யார்? என் மனதிற்கு மிகவும் பிடித்தவள் யார்? ஆனகுந்திவா நகரத்து அரசி ஆயன் தங்கை அழகு சுபத்ரா இந்த அர்ஜுனுக்கு பிடித்தவள். ஆமா. எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் எனக்காக என்னையே சிறையெடுத்துக் கொண்டு ஆமாடா ஆடவர்கள் தான் பெண்களை சிறையெடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் சுபத்ரா என்னை சிறையெடுத்துக் கொண்டு திருமணம் செய்தார். கண்டார ஊடுங்க மேல அப்பள ஒரு காம கூடு காதல். அது காதல். ஆமாமா காதல் காதல் அந்த காதல். ஆமா. அப்படி இருந்தாலும் என்னங்க அவர் பாருங்க இதுக்கு இந்த மாதிரி நீக்கும் போது எனக்கு தெரியும். அப்படி இருக்கு இன்று சுபத்ராவை அவளை சுபத்ராவோடு போகலாமா?